ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பின் சார்பாக வருகின்ற 42வது மாநில மாநாடு தமிழகம் முழுவதும் லட்ச வணிகர்களை திரட்டுகின்ற பணியினரை பேரமைப்பு தலைமை நிர்வாகிகள் தமிழகம் முழுவதும் தீப்பொறியாக சுற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த மாநாடு வணிகர் அதிகார பிரகடன மாநாடாக இந்த மாநாடை நடத்த இருக்கிறோம். இந்த மாநாட்டில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் பங்கேற்கிறார்கள். மத்திய அமைச்சர்கள் மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்களையும் மத்திய அமைச்சர் BS கோயல் அவர்களையும் சந்தித்து நாங்கள் கட்டாயமாக மாநாட்டுக்கு வர வேண்டும் என்று அழைக்க இருக்கிறோம். ஆகவே இந்த மாநாடு எங்களுடைய வாழ்வாதாரம் மிக பின்தங்கி கொண்டிருக்கிறது. இந்த ஆன்லைன் வர்த்தகம் கார்ப்பரேட் கம்பெனிகள் மூலமாக எங்கள் வணிகம் சூறையாடப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆண்டுதோறும் கடைகள் குறைந்து கொண்டே இருக்கிறது. இந்த நிலையை பாதுகாப்பதற்கு மத்திய அரசு மாநில அரசுகள் சிறப்பு பாதுகாப்பு சட்டம் ஒன்றை நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்துகிறோம். அதே போன்று தமிழகம் முழுவதும் பேரமைப்பை வலுப்படுத்துவதற்காக இளைஞர் அணியை உருவாக்கி இருக்கிறோம். இந்த மாநாட்டில் இளைஞர் அணி நிர்வாகிகள் உறுப்பினர்கள் மட்டும் 10,000 பேர் அங்கு பங்கேற்க இருக்கிறார்கள். அதே போன்று மகளிர் அணி சீருடை அணிந்து ஆயிரக்கணக்கான மகளிர் அணி பங்கேற்க இருக்கிறார்கள். இந்த மாநாடு 26 சட்டமன்ற தேர்தலிலே யார் ஆட்சியில இருப்பது, யார் ஆட்சியை தக்க வைப்பது, யார் ஆட்சியை பிடிப்பது என்று ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் கூட்டணி நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் எங்களுடைய வாழ்வார்த்தை வாழ்வுரிமை காப்பதற்காக வணிகத்தை காப்பதற்காக ஒவ்வொரு கிளைச்சங்க நிர்வாகிகளும் வணிகரோடு கூட்டணி வைத்துக் கொண்டு அனைத்து வணிகர்களையும் மாநாட்டில் பங்கேற்க வேண்டும் என்ற கோரிக்கையை தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு வலியுறுத்துகிறது. கட்டாயமாக எங்களுடைய வாக்கு என்பது தமிழகத்திலே 1 கோடி வாக்கு வணிகருடைய வாக்கு இருக்கிறது. வாக்காளர்களை குடும்பம் குடும்பமாக நாம் சந்தித்து சொல்வதெல்லாம் பேரமைப்பு ஆய்வு செய்து ஆட்சி மன்ற குழு ஒப்புதல் பெற்று நம்முடைய வாக்கு யாருக்கு என்று செய்தியை தந்த பிறகுதான் வாக்காளர்கள் யாருக்கு வாக்கு என்பதை முடிவு செய்யப்பட வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிக சங்க பேரை வலியுறுத்துகிறது. ஆகவே எங்களுடைய வாழ்வுரிமை காப்பதற்காக வாழ்வார்த்தை காப்பதற்காக எந்தெந்த கட்சிகள் எல்லாம் போட்டி போட்டுக் கொண்டு எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்கிறதோ அதன் பிறகு எங்களுடைய தலைமை நிர்வாகிகள் கூட்டத்தை கூட்டப்பட்டு அந்த முடிவை அறிவிப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாநில அரசு உயர்த்தியுள்ள கட்டிட வரி ஆண்டுதோறும் 6% என்பதை கைவிட வேண்டும். குப்பை வரி, தொழிலாளர் வரி, தொழில் வரி என்று பல்வேறு வரி கட்டணங்களை திரும்ப பெற வேண்டும். அதே போன்று லைசன்ஸ் உரிம கட்டணம் கடுமையாக உயர்ந்திருக்கிறது. இதை திரும்ப பெற்று சீரமைத்து தரப்பட வேண்டும். லைசன்ஸ் என்பது எங்களுக்கு அடையாளம், அரசுக்கு வருமானம் அல்ல. இதை அரசு வருமானமாக்குகின்றார்கள். எந்த வகையிலும் ஏற்க முடியாது. எங்களுடைய அடையாளம் என்பது வணிகர்களுக்கு ஒரு கடை லைசன்ஸ் வழங்குவது ஒரு அடையாளமாக வைத்திருக்கிறோம். ஆனால் இதில் போய் அரசு வருமானமாக பார்க்க கூடாது என்பதை வலியுறுத்துகிறோம். மத்திய அரசு இடத்திலே அங்கே வணிக நல வாரியம் என்று உருவாக்கப்பட்டு கிடப்பிலே இருக்கிறது. அதை தொடங்க வேண்டும். சாமானிய வணிகர்கள் ABC என்று கணக்கிட்டு C கிரேடு வியாபாரிகளுக்கு மாதம் ஓய்வூதிய திட்டத்தை மத்திய அரசு தொடங்க வேண்டும். அதே போன்று குடும்ப நல நிதியாக இறந்த ஒரு வியாபாரி இறந்த பிறகு 10 லட்சம் ரூபாய் வழங்கிட வேண்டும். அதே போன்று மாநில அரசு வணிக நல வாரியம் மூலமாக 3 லட்சம் ரூபாய் வழங்கி இருக்கிறார்கள். அதை 5 லட்சமாக உயர்த்தி கேட்க இருக்கிறோம். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் இந்த மாநாடு நடத்தப்படுகிறது. கோரிக்கைகளுக்கு விடை கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அதாவது ஹோட்டலை பொறுத்தவரையில இப்பொழுது எங்களுடைய ஹோட்டல் உரிமையாளர்கள் மிக தெளிவாக தரமான பொருளை வாங்கி தரமான உணவை கொடுத்து கொண்டிருக்கிறது. போட்டி அதிகமா இருக்கிறது. உணவு கூடங்கள் என்பது முன்பு ஊருக்கு ஒன்று இருக்கும், இப்ப ஊருக்கு 4 இருக்கிறது, 10 இருக்கிறது. போட்டி போட்டு உணவகத்தை நடத்தக்கூடிய நிலை இருக்கிறது. சில தவறானவர்கள்
அதை தொழிலாக வைத்துக் கொண்டு ஒரு ஓட்டலுள்ளே சாப்பிட வேண்டியது, பூச்சி இருக்கிறது, முடி இருக்கிறது, நான் வழக்கு பதிவு செய்கிறேன் என்று சொல்லி பல இடங்களிலே கையிட்டு பணம் பெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கு ஒரு தனி டீமை செயல்பட்டு இருக்காங்க. இதன் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு தமிழ்நாடு வணிகத்துறை பேர் வலியுறுத்தி கொண்டிருக்கிறது. அதை தாண்டி சில அதிகாரிகள் உள்ளே நுழைந்து அங்கு ஆய்வு செய்கின்ற பொழுது ஊடகத்தை பயன்படுத்தக்கூடாது என்பதை நீதிமன்றம் மூலமாக நாங்கள் ஆர்டர் வாங்கி வைத்திருக்கிறோம். ஏனென்று சொன்னால் அந்த வணிகம் தவறான எண்ணங்கள் இருந்தால் அவர்களை சுட்டி காமித்து திருத்தக்கூடிய அதிகாரிகள் தவிர கடைகள் சீல் வைப்பு என்பது இருக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தி இருக்கிறோம். எங்களுடைய வணிகத்தை சார்ந்த உணவு கூடங்களும் கூட தரமான பொருளை வாங்கி தரமான உணவு வழங்கிட வேண்டும் என்பதில் இந்த மாற்று கருத்தும் எங்களுக்கு இல்லை. வணிக சங்கங்கள் பல்வேறு கட்டமைப்புகளை உருவாக்கி குறிப்பா வந்து கட்டமைப்பு ஏற்கனவே இருக்கு. கொடியை அனுப்பிட்டீங்க, புத்தகத்தை அனுப்பிட்டீங்க, மகளிரை அனுப்பிட்டீங்க, கட்சி எப்ப பதிவுபடும்? அதாவது நாங்க தெளிவா இருக்கிறோம். நாங்க ஜாதி, மதம், மொழி, அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்கள், வாக்காளர்கள். எங்களுடைய வணிக கொடி என்பது எங்களுடைய அடையாளம். ஆகவே நாங்கள் அரசியல் கட்சி பக்கம் போக மாட்டோம், அரசியல் கட்சியை சார்ந்து இருக்க மாட்டோம், அரசை சார்ந்து இருப்போம். அதனால வாக்கு எங்க வாக்கு என்பது யாருக்கு என்பதை திட்டமிட்டு நாங்கள் செயல்படுத்த போறோம். திமுக பொறுப்பேற்ற பிறகு மாநாடு கிட்டத்தட்ட ஒரு பாராட்டு மாநாடு தான் மதுரையில் நடத்தினீங்க. வைக்கப்பட்ட கோரிக்கைகள் நிறைவேறிச்சா? இல்ல, அங்க நாங்க கோரிக்கை வச்சது திருச்சியிலே நடைபெற்ற மாநாட்டிலே முதலமைச்சர் பங்கேற்றாங்க. 11 கோரிக்கைகள் வச்சோம். 5 கோரிக்கை நிறைவேற்றி தந்திருக்கிறாங்க. இன்னும் 6 கோரிக்கைகள் இருக்கிறது. அதில் இப்போ நாங்க இந்த குப்பவரியெல்லாம் அதிகமாக சேர்த்து மீண்டும் அவங்க கோரிக்கைகளை வச்சிருக்கோம். அது கட்டாயமாக நிறைவேற்றி தரப்பட வேண்டிய சூழலை உருவாக்கி இருக்கிறோம். அது தருவார்கள் என்ற எண்ணம் இருக்கிறது. அதே போன்று எந்த காவல்துறை அதிகாரிகளை கூட நாங்கள் முதலமைச்சரோடு பேசுகின்ற பொழுது இப்ப நிறைய பாலியல் பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. குற்றங்கள் அதிகம் உள்ளவங்க அவங்க விஐபி மாதிரி காட்டுறாங்க. ரவுடிகள் என்பது அவங்களுக்கு விஐபி மாதிரி இருக்கிறது. அதான் பொறுக்கி என்று சொல்வார்கள் நம்ம ஊர் கிராமங்கள்ல. பொறுக்கி என்பதுதான் பெயர் சூட்டப்பட வேண்டும் என்றால் ரவுடி என்ற இதே இருக்கக்கூடாது. அதே போன்று வழக்கு பதிவு செய்தால் 60 நாள் கரெக்டா 60 நாள் டைம். பாலியல் குற்றமாக இருந்தாலும் கடை உள்ளே பூந்து தாக்கப்பட்டாலும் அடித்தாலும் உணவு கூடத்திலே பணம் கொடுக்காமல் சாப்பிட்டாலும் வழக்கு பதிவு செய்து 60 நாளிலே தண்டனை வழங்கிட வேண்டும். தண்டனைகள் கடுமையாக இருக்கப்பட வேண்டும். இப்பெல்லாம் தண்டனை கடுமையாக இல்லை, எல்லாம் காவல்துறை கஷ்டப்பட்டு பிடிக்கிறாங்க. 4 நாள்ல நீதிமன்றம் விட்டு வெளியே வந்துடுறாங்க. வந்தவுடன் திருப்பி புகார் கொடுத்தவன பார் என்று சொல்லுகின்றார்கள். இந்த சம்பவம் குறிப்பாக இப்போது 10 தினங்கள் முன்பாக நாகை மாவட்டத்தில் நடைபெற்றது. இதன் மூலமாக நடவடிக்கை எடுப்பதற்கு காவல்துறை எந்த ஊடகத்தையும் பார்த்து வாட்ஸ்அப்பையும் பார்த்து பயப்படாமல் அச்சமில்லாமல் செயல்படுங்க சொல்லி நாங்கள் காவல்துறை வலியுறுத்தி. 2026 தேர்தலில் சப்போர்ட் பண்ற கட்சிக்கு தான் ஓட்டுக்கிறீங்க. ஏன் அதை இடைத்தேர்தல் நீங்க பயன்படுத்திருக்கீங்களா? பயன்படுத்தக்கூடாது. இடைத்தேர்தல் என்பது உள்ள போகக்கூடாது. நாங்க ஏன்னா ஆட்சி யார் வருவாங்கன்னு தெரியணும். 2026 ஆட்சி ஏன்னா எங்களை பொறுத்தவரையில இன்றைய மத்தியிலே பாரதிய ஜனதா அரசு, அந்த அரசு சார்ந்து இருக்கிறோம். மாநிலத்திலே தளபதி மு.க. ஸ்டாலினுடைய அரசு அவர் சார்ந்து இருக்கிறோம். இருந்தால்தான் எங்களுக்கு பிரச்சனை தீர்க்க முடியுமே தவிர நாங்கள் கட்சியை சார்ந்தவர்கள் அல்ல. ஆகவே 2026 முடிவு எடுக்கிறது. அதாவது இது சட்டமன்ற தேர்தல் உங்களுக்கு இடைத்தேர்தலில் உங்களுக்கு பார்த்திருப்பீங்க. நிறைய கட்சிகள் கூட தேர்தலை புறக்கணிச்சுட்டாங்க. அதுல சொன்னா பெரிய அளவுக்கு ஒரு வேல்யூ இருக்காது. 2026 கட்டாயம் வேல்யூ இருக்கும். வேல்யூ பேரவைப்பு உருவாக்கும். யார் ஆட்சியில இருக்கணும்னு நீங்க முடிவு பண்ணுங்க.